வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் எக்ஸிஎம்ஆர் அஃபீஷியல். ஆர்டிஏ அப்ளிகேஷன் ஆன்லைனில் எப்படி ஃபில் பண்ணுவது அதை பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோவும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இது வரைக்கும் எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அறிவிக்கப்படவில்லை. ஸோ இதை ஒரு மாடல் டெமோவாக வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வந்தவுடனே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அதுக்காக தான் ஒரு சுலபமான முறையில் நான் உங்களுக்கு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கண்டினியூ அதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தவொடனே உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டு 2025-26 ஆண்டுக்கான ஆர்டிஐ அப்ளை பண்ண எந்த விதமான புது ஆப்ஷன் இதுவரைக்கும் திறக்கப்படவில்லை. எந்த விதமான புதிய நோட்டிஃபிகேஷனும் அறிவிக்கப்படவில்லை இதுவரை. சரிங்களா? ஆனால் முக்கியமானது இதில் என்னென்னா, நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே காமன். இந்த 6 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மெயின். இதை இ சேவை மையம் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் சப்மிட் பண்ண போகிற டாக்குமெண்ட்ஸுடைய சைஸ். ஃபோட்டோகிராஃப், ப்ரூஃப் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், ஐடென்டி கார்டு ஆஃப் பேரண்ட்ஸு, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், இதில் என்னென்ன அட்ரஸ் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்ரஸ்க்கு என்னென்ன சப்மிட் பண்ணலாம்: ஃபேமிலி கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக்கு, டெலிஃபோன் பில், பேன் கார்டு, சர்டிஃபிகேட் ஆஃப் ரெசிடென்ஸ் இஷ்யூடு பை விஓ. சரிங்களா? ஐ கார்டு இஷ்யூடு பை ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு எம்பி இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். இதெல்லாம் எதுவுமே இதில் பிடிஎஃப் ஃபார்மேட் இல்லை. இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்னென்னா, தாசில்தார் லெவலில் இல்லை டெபுட்டி தாசில்தார் எந்தெந்த சர்டிஃபிகேட் யார் சைன் பண்ணியிருக்கணும், காம்பிடென்ட் அத்தாரிட்டி யார், அந்த டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை தான் நீங்கள் புட்டப் பண்ண வேண்டி வரும். சரிங்களா? அதற்கு குறைவாக யாரும் பண்ணக்கூடாது. இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இதுதான் ஸ்கூல் லிஸ்ட்டு, ஆர்டியில் உள்ள ஸ்கூல் லிஸ்ட். இதுக்கு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் போட்டு சர்ச் பண்ணால் போதும். உங்கள் ஸ்கூல் பேர், என்ன நம்பரு, ஸ்கூலுடைய நம்பர், ரெஜிஸ்டர்ட் நம்பர், அப்புறம் எந்த டைப்பு, ஆர்டி எல்கேஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, கிளாஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா என்பது பற்றி டீட்டெயில் இதில் வந்துடும். சரிங்களா? அடுத்தது ஆன்லைன் மூலம் எப்படி அப்ளை பண்ணுறது. இது போன வருஷத்துக்கான டெமோ வீடியோ தான். இதில் எதுவும் சேஞ்சஸ் ஆகாது, சேம் டு சேம் அதே தான். ஆன்லைன் மூலம் உங்கள் குழந்தையுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு, ஆர்டியில் ஃபில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இப்படி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷன் 5 ஸ்டெப்பில் நிறைவடைகிறது. சரிங்களா? முதலாவதாக பர்சனல் டீட்டெயிலில் அந்த குழந்தையை சம்மந்தப்பட்ட அனைத்து டீட்டெயிலையும் கொடுக்க வேண்டியது வரும். இதன் மூலமாக தான் நீங்கள் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ண போகிறீங்க. முதலாவதாக நேம் ஆஃப் த சைல்டு, குழந்தையுடைய பேரை எழுதுவீங்க. அடுத்து குழந்தையுடைய ஜெண்டர், மேல் ஃபீமேல் எதுவாக இருந்தாலும் சரி. அடுத்து டேட் ஆஃப் பர்த் தான் இந்த ஆப்ஷன்லேயே முக்கியமானது. கீழே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த டேட்டுக்குள்ளே உங்கள் குழந்த பிறந்திருந்தால் எல்கேஜிக்கோ இல்லை கிளாஸ் 1க்காகவோ அட்மிஷன் பண்ணிக்கிறலாம். இந்த டேட்டை விட்டு மாற்றுதலாக வேறு தேதி ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் குழந்த எலிஜிபிள் ஆகாது, நீங்கள் பண்ணவும் முடியாது. இந்த டேட்டில் ஒரு நாளோ இல்லை ஒரு நாள் அதிகமாகவோ கூடுதலாகவோ இருந்தாலும் நீங்கள் பண்ண முடியாது. இந்த தேதிக்குள்ளே உங்கள் குழந்த பிறந்திருக்கணும். அந்த குழந்தைக்கு மட்டும்தான் எல்கேஜிலேயோ இல்லை கிளாஸ் 1லேயோ அட்மிஷன் கிடைக்கப்படும். சரிங்களா? இது முக்கியமானது. இந்த டேட்டை நம்ம மேனுவலாகவே ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு 8 கேரக்டரில் இருக்கணும். ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அப்புறம் நியூமெரிக்கல் நம்பர், அது மாதிரி இருக்கணும். அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டை அதில் என்ட்ரு பண்ணிக்கணும். அதற்கு அடுத்து கீழே செலக்ட் த ரிலீஜியன், நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர் என்பதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் இதில். அடுத்ததாக கம்யூனிட்டி, செலக்ட் த கம்யூனிட்டி, அதை செலக்ட் பண்ணணும். உங்கள் என்ன கம்யூனிட்டி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எம்பிசி ஏதோ செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை. அடுத்ததாக மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பரை பக்கம் என்ட்ரு பண்ணணும். இதில் தான் உங்களுக்கு ஃபோன்ஸ் கால், அப்புறம் எஸ்எம்எஸ் இப்படி வரும். அடுத்து எலிஜிபிள் கிளாஸ், உங்கள் குழந்தை என்னதுக்கு எலிஜிபிள், எல்கேஜியா யூகேஜியா, இது மேலே கொடுக்கப்பட்ட டேட்டும்படி பண்ணும். அடுத்து இமெயில் ஐடி, உங்களுடைய ஒரு மின்னஞ்சல் அதை கொடுத்துடணும். சரிங்களா? இதெல்லாம் கொடுத்துட்டு
இங்கே கீழே உள்ள சேவ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஆப்ஷனில் போயிடும், அடுத்த டேபுக்கு போயிடும். அப்போ என்ன வரும்னா ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும், இதை சேவ் பண்ணி வச்சுக்கிறணும். இதுதான் மெயின். இந்த சேவ் நம்பர் உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கும் ஒரு எஸ்எம்எஸ் மூலமாக கிடைக்கும். சரிங்களா? இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மிஸ் ஆகிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கிளிக் ஹியர் டு லாகின். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போடுற மாதிரி கேட்கும். இதில் வந்து அப்ளிகேஷனுடைய நம்பர் கேட்டிருக்காங்க அடுத்த இன்டர்ஃபேஸில். இதை என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுக்கு பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துட வேண்டியதான். சரிங்களா? பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணுறோம். அடுத்து லாகின் இது கொடுத்தாச்சு. அடுத்து உங்களுக்கு ஸ்டெப்பு இப்படி தான் ஓப்பன் ஆகும். அடுத்து அதாவது இதில் வந்து என்னென்னா பேரண்ட்ஸு டீட்டெயில் அது கேட்டிருக்காங்க. பேரண்ட்ஸ் டீட்டெயிலில் இதில் ஃபஸ்ட்டு டீட்டெயில் ஆஃப் பேரண்ட்ஸு அதில் வந்து எப்படின்னா ஃபாதர், மதர், யாரை வேணுமாலும், கார்டியன் யாரை வேணுமாலும், 3ல் யார் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்க பேரை பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபாதரே எடுத்துக்கிறோம். இப்போ ஃபாதரை சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணால் அடுத்து இப்படி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க தந்தையின் பெயர், அப்பாவுடைய பெயர். அடுத்தது வந்து அப்பா என்ன வேலை பார்க்குறாரு, அதாவது அந்த தொழிலை நம்ம சூஸ் பண்ணணும். அவர் என்ன தொழிலில் வராரோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இதில் எதில் இருக்கோ ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணாலும் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. மூன்றாவதாக என்ன கேட்குறாங்க, டோட்டல் ஆனுவல் இன்கம், ஒரு ஆண்டுக்கான மொத்த வருமானம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் என்னன்னு சொல்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கேட்டகரி அண்டர் விச் அப்ளைடு, எந்த வகையில் விண்ணப்பிக்க இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதில் வந்து 3 கேட்டகரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதில் முதல் கேட்டகரி தங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சார்ந்தவரான்னு கேட்டிருக்காங்க. இந்த கேட்டகரியில் பாருங்கள், இதை சூஸ் பண்ணிங்கன்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் ஆப்ஷன் வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அர்பான், அடுத்து வந்து டிசபிலிட்டி, அடுத்து டிரான்ஜெண்டர், ஹெச்ஐவி அஃபெக்டட் பர்சனல், அந்த மாதிரி குழந்தைகள் எதாவது இருந்தால் இவர்களுக்கு என்னென்னா முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அதாவது வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவுகள் சார்ந்தவராக இருந்தீர்கள் என்றால் இந்த ஆப்ஷனில் ஏதாவது வந்துருந்துச்சுன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறணும். செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரியாரிட்டி அதிகம். இல்லைன்னா நோ கொடுத்துடணும். நோ கொடுத்தீங்கன்னா அடுத்த இது ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். அடுத்த ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து 2 லட்சத்திற்கு குறைவாக சம்பாதிக்கல அதான் கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்க வரும். இல்லைன்னா இதில் நோ கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஆப்ஷன் கேட்குறாங்க, தங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினை சார்ந்தவரா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி எஸ் கொடுத்தீங்கன்னா இதில் உங்கள் காஸ்ட் கேட்டகரி கேட்கும். அதை நீங்கள் ஷோ பண்ண எடுக்கணும். எந்த கேட்டகரியில் வரீங்க, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எம்பிசி, டிஎன்சி, அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த டேபுக்குள்ளே போயிடும், அடுத்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிடும். மக்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கேட்டகரி அண்டர் விச் அப்ளைடில் 3 கேட்டகரி வருதுன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து தங்களால் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினை சார்ந்தவர், அடுத்து வந்து பிலோ இன்கம் குரூப், அடுத்து வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்ட வகுப்பினர் அப்படி சொல்லியிருந்தேன். இந்த 3லையும் எந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீர்களோ அதில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரியாரிட்டி அதிகம். அதில் முதலாவதாக வந்துச்சு பார்த்திங்களா, தங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினர், அவர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அங்கே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சேவ் கொடுத்தீங்கன்னா அடுத்த இன்டர்ஃபேஸுக்குள்ளே வந்துடுவீங்க. இது வந்து எப்படின்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் அட்ரஸ் அதை கொடுக்க போகிறீங்க. இந்த டீட்டெயில் அட்ரஸில் என்ன கொடுக்க போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெசிடென்ஷியல் அட்ரஸ், வீட்டு முகவரி, உங்களுடைய வீட்டுடைய ஃபுல் அட்ரஸ் அதை கொடுக்குறீங்க. ஃபுல்லாக என்ட்ரு பண்ண போகிறீங்க. என்ன தெரு எல்லாம் சேர்த்து அதில் மென்ஷன் பண்ணிடுங்க. எந்த விதமான பர் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே மென்ஷன் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்து வந்து பின்கோட் நம்பர் அதை மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அடுத்ததாக டிஸ்ட்ரிக்கை நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது வரும். அதில் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கை மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து வந்து என்டர் த அட்ரஸ் ஆர் நியரஸ்ட் லேண்ட்மார்க்கு, நீங்கள் இந்த அடுத்த மேப் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அதுக்குள்ளே போகிறதுக்காக நியரஸ்ட்டு லேண்ட்மார்க்குன்னு கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த மேப்புக்குள்ளே எந்த இடத்துல இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிடும். அப்படி உங்களுக்கு செலக்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் கீழே கொடுத்த இந்த மேப்புடைய பின் பண்ணுற இது இருக்குது பார்த்திங்களா, அதை கொண்டு போய்ட்டு எக்ஸாக்ட் லொக்கேஷனை வச்சிங்கன்னா அது என்ன கிலோமீட்டர் என்பதை அதை காட்டிடும் உங்களுக்கு. இதில் வந்துருச்சா, இதில் நம்ம அக்யூரேட்டாக நம்ம சூஸ் பண்ணிட்டோம், எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டோம். சூஸ் பண்ணோடனே கீழே ஒரு சேவ் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த சேவ் ஆப்ஷனில் போய் கிளிக் பண்ணணும். நீங்கள் இப்போ சேவ் கொடுக்குறீங்க. சேவ் கொடுத்தோன்னா அடுத்து கேட்குது, நீங்கள் இந்த மேப்பில் உங்கள் அட்ரஸை கொடுத்துருக்கீங்களே இது கன்ஃபார்மா அப்படின்னு கேட்குறாங்க. கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா இல்லை சேஞ்ச் பண்ணுறீங்களான்னு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜ் வந்துவிடும். இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க, இதில் ஓவராலாக ஒரு 6 டாக்குமெண்ட்ஸ் இல்லை ஒரு 5 டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியது வரும். முதலாவதாக குழந்தையுடைய ஃபோட்டோ,
இதில் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. இந்த குழந்தையுடைய ஃபோட்டோவில் விட்த்து வந்து 180 பிக்சல்லையும் ஹைட்டு வந்து 175 பிக்சல்லையும் இருக்கணும். அப்புறம் 100 கேபிக்குள்ளே இருக்கணும். அடுத்து வந்து பர்த் சர்டிஃபிகேட், இது வந்து 1 MBக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜி இல்லைன்னா ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அடுத்து பெற்றோருடைய ஐடி கார்டு, அடையாள அட்டை, அதுவும் அதே மாதிரி தான் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். சரிங்களா? எதுவும் வந்து பிடிஎஃப் இருக்கக்கூடாது. அடுத்து வந்து அட்ரஸ் ப்ரூஃப், அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது வரைக்கும் காமன். அடுத்து மேலே நம்ம சூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதன்படி நீங்கள் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண வேண்டி வரும். அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரியில் சார்ந்தவர்கள்னு சொல்லிட்டு எஸ்ஆர்னோ கொடுத்தீங்களோ அதன்படி நீங்கள் அப்ளிகேஷனில் உங்களுடைய கேட்கப்படும் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் இதில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் சப்மிட் பண்ண உடனே அடுத்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸு இப்படி தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் மேப்பில் கொடுத்த அட்ரஸின் படி உங்களுக்கு எத்தனை ஸ்கூலு செலக்ட் ஆகுதுன்னு இதிலே ஷோ ஆகிடும். இப்போ இதில் எத்தனை ஒரு 5 ஸ்கூல்னால் 5 ஸ்கூல் அப்படியே காட்டிடும். இதில் எந்த ஸ்கூலுக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஸ்கூலை நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். இந்த ஏரோ மார்க் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே ஷோ ஆகிடும். சரிங்களா? இந்த ஸ்கூலில் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். அதேனா நீங்கள் உங்கள் கொடுத்த ரேடியேஷனுக்குள்ளே இந்த 2 ஸ்கூல் தான் செலக்ட் ஆகுது. அதனால் இந்த 2 ஸ்கூலை சூஸ் பண்ணுறீங்க. அடுத்து சூஸ் பண்ணதுனால சேவ் ஆப்ஷன் கொடுக்குறீங்க. சேவ் ஆப்ஷன் கொடுத்தோன்னே நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் அப்படியே ஃபார்மேட் வந்துடும். இந்த ப்ரிவ்யூ ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் இதை திருத்தி கொள்ளலாம். சரிங்களா? இப்போ நம்ம சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்த உடனே அடுத்து ஒரு ஆப்ஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பண்ணால் ஓகேன்னு வந்துருச்சு. இதில் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்துடும். இங்கே முன்னாடியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆயிடும். அவ்வளோதான். அடுத்து வந்து கீழே பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் நீங்கள் பண்ண போகிற லாஸ்ட் ஸ்டெப்பு. பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாளை பின்ன அதுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கொண்டு போகும்போது இது தேவைப்படும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் குழந்தைக்கு மெட்ரிக் அல்லது சிபிஎஸ்சி பள்ளிகளில் அட்மிஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆர்டிஐக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் கமெண்டில் கேளுங்க, தெளிவுபடுத்துகிறேன். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக நம்ம வீடியோ யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.